மொபைல் ஃபோன் டிஸ்பிளேயை மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால அதுல குட்டி குட்டியா 3 லைட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இது மொபைல் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. இதுவே ஆன் பண்ணோம்னா அந்த 3 கலர்ஸையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ரெட், ப்ளூ, கிரீன் இந்த 3 கலர்ஸையும் RGB கலர்ஸ் சொல்லப்படுது. இதுல இருக்க ஒவ்வொரு கலரும் ஒரு சப் பிக்சல். இந்த ரெட், ப்ளூ, கிரீன் 3 கலர்ஸும் சேர்ந்தது தான் ஒரு பிக்சல். இந்த 3 சப் பிக்சலோட பிரைட்னஸ் கூடி குறைவதன் மூலமா தான் நம்மளோட மொபைல் ஃபோன் டிஸ்பிளேயால கிட்டத்தட்ட 17 லட்சம் கலர்ஸ் உண்டாக்க முடியும். இத்தனை லட்சம் கலர்ஸ் எப்படி இந்த 3 கலர்ஸ் உருவாக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கோம். ஒரு மொபைல் ஃபோன் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா அதுல பலாயிரக்கணக்கான பிக்சல் இருக்கும். அதுல ஒரு பிக்சல் எடுத்துக்கும். இந்த ஒரு பிக்சல் 5 வகையா பிரிக்கப்படுது. பேக் லைட், ஹரிசாண்டல் போலரைசர், லிக்விட் கிறிஸ்டல் லேயர், வெர்டிகல் போலரைசர், கலர் ஃபில்டர். பேக் லைட்ல இருந்து வர வெளிச்சம் ஹரிசாண்டல் போலரைசர் சீட் மூலமா கிராஸ் பண்ணி வரும்போது ஒன்லி ஹரிசாண்டல் லைட் மட்டும் தான் அந்த சீட்டை பாஸ் பண்ணி வரும். அதுக்கு பின் லிக்விட் கிறிஸ்டல் லேயர் வழியா லைட் பாஸ் ஆகும்போது லிக்விட் கிறிஸ்டல் லேயர்ல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றது மூலமா உள்ள இருக்க லிக்விட் கிறிஸ்டல்ஸை ட்விஸ்ட் பண்றது மூலமா ஹரிசாண்டல் லைட்டை வெர்டிகலா பெண்ட் பண்றது மூலமா அது வெர்டிகல் போலரைசர் சீட்டை கடந்து கலர் ஃபில்டர்ல படும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. சென்டர்ல இருக்க லிக்விட் கிறிஸ்டல் லேயர்ல லைட் பாஸ் ஆகும்போது உள்ள இருக்க லிக்விட் கிறிஸ்டல்ஸ் ட்விஸ்ட் பண்றது மூலமா லைட்டோட பிரைட்னஸை கூட்டி குறைக்க முடியும். இதே போல ஒரு சப் பிக்சலுக்கு 0ல இருந்து 255 மடங்கு அதோட பிரைட்னஸை கூட்டி குறைக்க முடியும். இதனால ஒரு சப் பிக்சல்னால 255 கலர்ஸ் உண்டாக்க முடியும். 3 சப் பிக்சல் மூலமா 16.5 லட்சம் கலர்ஸ் உண்டாக்க முடியும். மொபைல் டிஸ்பிளேல பிக்சலோட அளவு எந்த அளவுக்கு சிறுசா அதிகமா இருக்கோ அதை பொறுத்து டிஸ்பிளே குவாலிட்டி மாறும்.